அந்த உண்மையான ஆனந்துக்கும் அந்த உண்மையான திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா வேற வேற ஆட்களை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு சில முகங்கள் நின்னாலே போதும், அவங்க நடிக்கவே வேண்டாம். அப்படி ஒரு இன்டென்ஸ் ஃபேஸஸ் சில பேர் இருக்காங்க. ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி, அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன், அதை தாங்கி பிடிக்கிற கதாபாத்திரங்கள் இருந்தாலும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த நான் கதையை எடுத்திருந்தாலும் அதற்கான வரவேற்பும் அன்பும் மக்களிடமிருந்தும் சரி, உங்களிடமிருந்தும் சரி கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையை விதைச்சதுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்சஸ் மீட்டுக்கான முதல் காரணமான உங்க பத்திரிகை ஊடகங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் ப்ரெஸ் மீட் மிஸ் பண்ணிட்டேன், ஆடியோ லான்ச் மிஸ் பண்ணிட்டேன். எப்படியோ இன்னைக்கு ரொம்ப லக், நான் இங்கே இருக்கிறது உங்களோட எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு கொடுத்த ஒலிம்பியா ஃபிலிம்ஸ்க்கு நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஷுட் ரீச் சம்மன்ஸ் ஹார்ட் த்ரூ ஸ்டமக்குன்னு சொல்லுவாங்க. அது நான் செய்வேன். வீட்டில் எப்போவுமே யார் வந்தாலும் சாப்பாடு போடாமல் நான் அனுப்ப மாட்டேன். அது எனக்குள்ளே இருக்கிற ஒன்று. அது இங்கே ஃபஸ்ட் டைம் என்னோட லைஃப்லேயே நான் உட்காந்து எல்லாரோடையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுது. டிஎன்ஏ ஃபிலிம் இவ்வளோ சக்ஸஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு, ஐ மீன் 1 மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆன மாமன் நெக்ஸ்ட் ஹிட் இஸ் திஸ். ரொம்ப 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 நான் ஃப்ளையிங் மோடில் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் டேக்கிங் மீ இன் திஸ் ரோல். ஒத்த காலில் இவர் தான் நின்று ஸ்ட்ரைக் பண்ணி நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. அதர்வா, யூஆர் ராக்கிங் அண்ட் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளவு நல்லா இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னா அது உங்களால் தான் முடியும். நிமிஷா, யூ ஆர் அமேசிங். ஒரு சில முகங்கள் நின்னாலே போதும், அவங்க நடிக்கவே வேண்டாம். அப்படி ஒரு இன்டென்ஸ் ஃபேஸஸ் சில பேர் இருக்காங்க. அதில் யூ ஆர் ஒன். யூ ஆர் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். அண்ட் அந்த கீ ரோல் பண்ணின தென்றல், யா, யூ டிட் ஸோ குட் த டுவெல் ரோல். அண்ட் அருமையான எழுத்துக்களோட, அருமையான விஷுவல்ஸோட, அருமையான ட்ரீட்மெண்ட்டோட, அருமையாக எக்ஸிக்யூட் பண்ணினா என்னோட இயக்குனருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் போஸ் சார். உங்களோட நான் காம்பினேஷனில் நான் நடிக்கவே இல்லை. ஐ திங்க் வி டிட் 1 ஃபில்ம், இல்லை டீசல்? ஆமாம், ஒரே ஒரு ஷார்ட், அது டீசல் தான். ஒரே ஒரு ஸ்மால் சீனில் பண்ணோம். பட் அது பத்தலை எனக்கு. I need to work more with more powerful faces. Thank you so much. And நன்றி 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 தவிர வேற எதுவும் இல்லை சொல்றது. Thank you so much. எல்லாருக்கும் நன்றி, இங்கே வந்ததுக்கும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவழிக்கிறதுக்கும். Expressing gratitude for the people who deserve it is most important. And first and foremost, thank you Nelson Vengat sir for உங்களுடைய சைலஜாவா என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு, என்னை நம்பி அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்ததுக்கு. And I thank entire cast and crew who worked hard to bring DNA what it is for today. And the production, Olympia Movies, back to back நிறைய hit movies, அப்புறம் நல்ல ஸ்டோரி லைன்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. And I wish the production to give us more movies. And I wish the entire crew for making me a part in this. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது, எவ்வளோ தூரம் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படின்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் வாட்ச் பார்க்குறேங்க மணிகண்டன். ரொம்ப நன்றி. முதல்ல உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூழலில் ஒரு படத்தினுடைய வெற்றி, அதற்கான ஒரு சூழல் அமையிறது அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் நல்ல படம் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது. அந்த படம் சரியான ரிலீஸ் தேதி வரணும், அது அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அந்த படம் சரியான பப்ளிசிட்டி கிடைக்கணும், அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணணும், அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அப்புறம் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் ஒரு படத்தினுடைய வெற்றி அது ஒரு நல்ல படமா இல்லை நல்லா இல்லாத படமாங்கிறத தாண்டி ஒரு வெற்றியை தீர்மானிக்க பல விஷயங்கள் கை கூட வேண்டியிருக்கு, ஒன்று சேர வேண்டியிருக்கு, ஒத்துழைக்க வேண்டியிருக்கு, உழைப்பை போட வேண்டியிருக்கு. பல நன்றி கடன்களால் மட்டும்தான் அந்த வெற்றியும் பூர்த்தி அடைகிற மாதிரியான சூழல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மட்டும் இருக்க முடியாமல் இந்த படம் எப்படி போய் மக்களை சேரும், அதை போய் சேர வேண்டிய அந்த பாதை
அந்த படத்திற்கு சுமூகமாக இருக்குமா இல்லை அது சேலஞ்சிங்காக இருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கடந்துட்டு இருக்கிற பல இயக்குநர்கள் சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய முழு நன்றி. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும், நீங்க இந்த டிஎன்ஏ படத்துக்கு எங்க மேல காமிச்ச அன்புக்கும் இந்த படத்து மேல காமிச்ச அன்புக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்யூ. கிட்டத்தட்ட இது 9 வருஷம் தாண்டி 10வது வருஷம் சினிமாவில். ஐ டோன்ட் ஃபீல் வெரி ஓல்டு. ஏன்னா சினிமாவுக்கு கொஞ்சம் வெளியில இருந்து தான் நான் சினிமாவை இயக்கியிருக்கேன். இந்த படம் என்ன சினிமாவை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த சில இதயங்கள், அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகளை நான் சொல்லணும். ஆனந்துக்கும் திவ்யாவுக்குமான கதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2009-10 இருந்து என் கிட்ட அந்த கதை உள்ளுக்குள்ளே இருக்கு. இந்த ஆனந்தும் திவ்யாவும் பெயர் வேற வேற, பட் இது நான் வந்து என் வாழ்க்கையில பார்த்த உண்மையான கதாபாத்திரங்கள். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல, ஒரு 20 பேர் இருக்கிற குடும்பத்துல ஒருத்தரை மட்டும் அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்காம, அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் காமிக்காம, அவர்களை வந்து ஒரு தனித்துவமாகவும் ஒரு அந்த குடும்பத்தினுடைய போக்கோட ஒன்று சேராத ஒரு ஆட்களாகவும் ட்ரீட் பண்ணும்போது, அவங்க கோத்ரூ பண்ணக்கூடிய அந்த வழி இருக்குல்ல. ஒரு 20 பேர் இருக்கிற குடும்பத்துல எப்பவுமே ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு டிஸ்கஷனோ இல்ல வந்து ஒரு முடிவோ இல்ல ஒரு ஊருக்கு போறோம்னா கூட அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட இல்ல அவளுக்கு விருப்பம் இருக்குமான்னு கூட கேட்காத மாதிரியான உயிர்கள் வந்து நிறைய சமூகத்துல இருக்கு. ஒரு குடும்பத்துல அவங்க ஒருத்தர் மட்டும் ஒட்டாம இருப்பாங்க. அப்படி நான் நிறைய கதாபாத்திரங்களை பார்த்திருக்கேன். அவங்களோட வழியை நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன். எங்க குடும்பத்திலே நான் பார்த்திருக்கிறேன், என்னோட நண்பர்கள் குடும்பத்துல பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த 2 கதாபாத்திரம் தான் ஆனந்தும் திவ்யாவும். அவங்க 2 பேருக்குலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ல எனக்கு இந்த கதையே வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி தோணுச்சு. அந்த டிஸ்கஷன் என் முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது, சரி நீங்க பண்ணலன்னா என்ன, அந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு நான் அன்னைக்கு எடுத்த முடிவு கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகளுக்கு தாண்டி இப்படி டிஎன்ஏன்னு ஒரு படமா, அதுல வந்து அந்த கை குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாவும் உங்களை வந்து சேர்ந்திருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி, அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன், அதை தாங்கி பிடிக்கிற கதாபாத்திரங்கள் இருந்தாலும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த நான் கதையை எடுத்திருந்தாலும் அதற்கான வரவேற்பும் அன்பும் மக்களிடம் இருந்தும் சரி உங்களிடம் இருந்தும் சரி கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையை விதைச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் அடுத்த நன்றி. அந்த உண்மையான ஆனந்துக்கும் அந்த உண்மையான திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க, ஆனா வேற ஆட்களை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம். அடுத்தது இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து சுரேஷ் சந்திரா சார், நம்ம அதர்வா பிரதரை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. சார் வந்து ஒரு முக்கியமான காரணம். அவரை நான் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு காஃபி ஷாப்ல பார்த்தேன். நாங்க வேற ஏதோ பேசிட்டு பிரிஞ்சு போயிட்டோம். திருப்பி அடுத்த நாள் வந்து நம்ம அம்பேத்கருடைய ஆபீஸ்ல பார்த்தேன். அப்போ நான் வந்து ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், நம்ம அம்பேத்கருக்கு சொன்ன கதையை நீ சொல்லாதப்பா அப்படின்ட்டு சுரேஷ் சந்திரா சார்ட்ட வந்து என்னோட ப்ரொடியூசர் சொல்றாரு. கிட்டத்தட்ட நான் ஒரு தெரியல 100கணக்கான ஆட்கள்கிட்ட சினிமால இந்த 9 வருடத்துல கதை சொல்லியிருப்போம். முதல் முறையா என்னோட கதையை என் முன்னால் ஒரு 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 சுரேஷ் சந்திரா சார் கிட்ட நான் எப்படி சொன்னேனோ எங்கே நிறுத்தினேனோ, எதை வந்து ஒரு ஹைலைட்டா நான் ஹைலைட் பண்ணி டிராமாட்டிக்கா சொன்னனோ அதை அப்படியே வந்து எங்க ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சொன்னாரு. அப்பதான் நான் கன்வின்ஸ் ஆனேன், ஓகே இவருக்கு இந்த கதை உண்மையிலே பிடிச்சிருக்கு, இந்த படம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மொமெண்ட் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதர்வா பிரதர் கூட நான் ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் தான் நான் பேசினேன் கதை சொல்லும் போது. அதுக்கப்புறம் நான் படம் முடிவாகிற வரைக்கும் நெருக்கத்துல தான் நான் பேசுற சூழ்நிலை நடந்துச்சு. ஸோ இந்த படம் நடப்பதற்கும் இந்த படத்துடைய ஆரம்ப புள்ளியில ஒரு முக்கிய அங்கமாகவும் காரணமாகவும் இருந்த சுரேஷ் சந்திரா சாருக்கு என்னுடைய நன்றி. அடுத்தது இந்த படத்துடைய இந்த படம் இன்னைக்கு டிஎன்ஏவா வெளியில வந்திருக்குன்னா இதுக்கு பல நல்ல உள்ளங்கள் பின்னாடி நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. அதுல வந்து திங்க் மியூசிக் எங்க படத்துடைய ஆடியோ வாங்கியிருக்கிறாங்க. அந்த திங்க் மியூசிக் டீமுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட். அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் சந்தோஷுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அவர் என்னுடைய நண்பர். நாங்கள் மைக்கு வெளியில வேற மாதிரி தான் பேசுவோம். கிட்டத்தட்ட சந்தோஷ் எனக்கு 18-19 வருஷமா தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த சினிமால வந்து இந்த நல்ல உள்ளங்கள் அப்படின்னு இந்த கதையில சில விஷயம்லாம் சொல்றோம்ல, நானும் சந்தோஷும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா பழகுறோம். அங்கிருந்து 2 பேருடைய பயணம் வேற. ஆனா இன்னைக்கு நான் டிஎன்ஏல ஒரு இயக்குனராகவும், அவர் அந்த பக்கம் திங்க் மியூசிக்ல வந்து ஒரு கண்டென்ட் பையராகவும், இல்லை எனக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு வெல்விஷராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ற அந்த அனுபவம் என்ன எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ சர்க்கிள்னு சொல்லுவோம்ல, அது அடிக்கடி நமக்கு லைஃப் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். சந்தோஷுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்தது வந்து என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் அதை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன், ஏன்னா இன்னும் பல இடங்கள்ல நான் அவங்களை பத்தி பேசியிருக்கிறேன், குரூவை பத்தியும் பேசியிருக்கிறேன். அதுக்கு நான் டைம் அதிகமா எடுத்துக்க விரும்பல. குரூவை பத்தி சொல்லணும்னா, பார்த்திபன் வந்து ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி.
அவர் பார்க்க மட்டும் கொஞ்சம் ராம்ஜி மாதிரி இருப்பார்ல. ராம்ஜி சார் வந்து எங்களுக்கு ஃபேவரட் சினிமோட்டோகிராஃபர். அவர் பார்க்க அப்படிதான் இருப்பார்ல. ஒரு நம்ம ராண்டி சார்கிட்ட ஒர்க் பண்ணாரு, நேனோ ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு கடுமையான உழைப்பாளி, காஞ்சிபுரத்துக்காரரு. மெட்ராஸ்க்கான வாடகை இன்னும் பார்த்திக்கு வரல. பார்த்தியை நான் வந்து கிட்டத்தட்ட 2015 ஒரு நாள் கூத்து ஷூட்டிங்ல நான் எப்படி பார்த்தேனோ அந்த உடம்புல 1/2 கிலோ கூட எக்ஸ்ட்ரா போடல. 2025 டெய்லி காலையில எழுந்திரிச்சு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு பீஸ். அதனால 2025 பார்த்தி அப்படியே இருக்கிறாப்ல. ஆனா அவருடைய திறமை பன்மடங்கு உயர்ந்திருக்கு. பார்த்தி வந்து ஒரு டெடிகேட்டட் கேமராமேன். இந்த படத்துல வந்து நான் ஆக்சுவலா முந்தைய 3 படங்கள்ல கோகுல ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா இந்த படத்துல எனக்கு என்ன வேணுங்கிறத நான் பார்த்தி கிட்ட தெளிவா சொல்லிட்டு பார்த்திக்கிட்டே நிறைய முடிவுகளுக்கான பொறுப்புகளை விட்டுட்டேன். அதனால பல முக்கியமான முடிவுகள் வந்து இந்த படத்துல பார்த்தி எடுத்தது விஷுவலி. இன்னைக்கு ஒவ்வொரு விமர்சனத்திலையும், ஒவ்வொரு ட்வீட்லையும், ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லையும், ஏன் ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரிவ்யூவிலையும் சினிமோட்டோகிராஃபியை ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய படத்துல ஒரு பெரிய ஹீரோ, பெரிய பட்ஜெட் நான் சொல்றது வெறும் நம்பரை குறிக்கிறதுல சொல்றேன். 100 கோடி இல்ல 70 கோடி 80 கோடி போட்டு எடுக்கிற படங்கள்ல ஒரு சினிமோட்டோகிராஃபர் கேட்கக்கூடிய எல்லா லைட் இருக்கும், எல்லா டெக்னீஷியன் இருக்கும், எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கும், நிறைய டைம் இருக்கும். அவங்களுக்கு அவ்வளவு சௌகரியங்கள் அந்த பெரிய படங்கள்ல செஞ்சு தரப்படும். ஆனா இப்ப எங்களை மாதிரி நாங்க பண்ற பட்ஜெட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ், லைட்ஸ், இது இந்த படம் இல்ல, பொதுவா அதுதான் இந்த பிசினஸோட டிசைன். எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸோ, லைட்ஸோ, லொகேஷனோ, டைமோ ஒரு ரேஸ்ல ஓடுற மாதிரி தான் நாங்க ஷூட் பண்ண வேண்டி இருக்கும். இதை நான் குறையா சொல்லல. ஆனா அதுல இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவுல, சேலஞ்சஸ்க்கு நடுவுல இப்படி ஒரு அவுட்புட்டை வந்து ஒரு கேமராமேன் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு தமிழ் சினிமால ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தி ஒரு நிறைய திறமைசாலி. இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இனிமேல் அவரை பயன்படுத்திக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்த்தி, ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. இந்த சக்சஸ்க்காக நீங்க பல வருஷம் காத்துட்டு இருந்தீங்க. இந்த மேடைக்காக நீங்க பல தியாகங்களை செஞ்சிருக்கிறீங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது எடிட்டர் சாபுக்கு வந்து இது 4வது படம். அவர் ஒரு வாட்டி படம் நடக்கும் போது இந்த ஆளோட சண்டை போட்டு நம்ம நாளைக்கு பேச மாட்டோங்கிற மைண்ட் செட்ல தான் அவர் வீட்டுக்கு போவாரு. இதை பல இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. சாபுவோடைய நேரத்துக்கும் உழைப்புக்கும் நான் என்னைக்குமே வந்து தேங்க்ஃபுல்னு சொல்லுவேன். ஒரு கட்டத்தில் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஏன்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடிவெடுத்தோம். இந்த படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே வந்து என்னோட எடிட்டர் தான் டிரைவ் பண்ணாரு. அப்புறம் அவர் ஒரு முக்கியமான அளவுகோல் என்னுடைய படங்களுக்கு. அவர் சிரிக்கிற இடங்கள்ல முதல்ல அந்த ரஷ் பார்த்து அவர் சிரிச்சாருன்னா தேட்டர்ல சிரிப்பாங்க. இன்ன வரைக்கும் சொல்றேன், அவர் எங்கெங்கெல்லாம் இந்த தேட்டர்ல ஆடியன்ஸ் சிரிப்பாங்கன்னு நினைச்சாங்களோ, எங்கெங்கெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமா சீட் எட்ஜ்ல வந்து பார்ப்பாங்கன்னு நினைச்சாரோ, நான் கூட நம்பல. ஆனா அவரு ரொம்ப உறுதியா இருந்தாரு. அந்த உறுதித்தன்மை ஒரு எடிட்டருக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சாபுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி வந்து உங்களுக்கான வெற்றி. நிறைய பேர்ல வந்து விறுவிறுப்பான எடிட்டிங் மட்டும் எழுதாம எடிட்டர் கொஞ்சம் கத்திரி போட்டுருக்கலாம் அப்படின்னு எழுதாம இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா விமர்சனத்துல எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாபுக்கு வாழ்த்துக்கள். அதிஷாவோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய ஜேர்னி. ரைட்டிங் வந்து ஒரு தனிப்பட்ட பர்சனல் ப்ராசஸ் ஒரு டைரக்டருக்கு. அவரோட அரசியல், அவரோட பார்வை, அவரோட பிலாசபி, அவரோட ரசனை, சாய்ஸஸ், அப்புறம் டயலாக் ஸ்லாங்ல இருந்து பல விஷயங்கள் வந்து அந்த ரைட்டரோட வந்து ஒத்து போகணும். அந்த டேஸ்ட் வந்து செட் ஆகணும். எனக்கு அதிஷாவுக்கும் செட் ஆகுமான்னு நிறைய டவுட் இருந்துச்சு. அதிஷா பத்தி உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை கையாளுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அதெல்லாத்தையும் மீறி எனக்கும் அதிஷாக்கும் வந்து இந்த ஜேர்னி உருவானது காரணம் ஐ திங்க் ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ், ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு நீங்களும், நீங்க நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிற அந்த அன்பு தான் எங்களை வந்து ஜேர்னியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் நாங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டோம். அதிஷா கிட்ட ஒரு அழகான சமூக சாமானிய பார்வை இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி அவருடைய எழுத்து திறமையை பத்தி பேசுறதுக்கான சூழல் நேரம் நிறைய இருக்கு. நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஒரு சாதாரண மனுஷனா தினமும் காலையில எழுந்திருச்சு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் வந்து நான் இதுக்கு முன்னாடி படிச்சது வந்து ஹார்கி முருகாமி தான். வாட் ஐ பீன் திங்க் அபவுட் ரன்னிங் வென் ஐம் ரன்னிங் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு. ஹார்கி முருகாமி வந்து என்னோட ரொம்ப முக்கியமான எழுத்தாளர். ஸோ எனக்கு அதிஷாவை பார்க்கும் போதெல்லாம், சிங்கப்பூர்ல இருக்காரு, நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர். எனக்கு அதிஷாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விதமான ஹார்கி முருகாமியா நான் பாக்குற மாதிரி இருக்கும். அவர் உண்மையாவே ஒரு பெரிய ஹார்கி முருகாமியா வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. வாழ்த்துக்கள் அதிஷா. இன்னும் ஒரு சிலர் இங்க இல்ல. என்னோட மியூசிக் கம்போசர்ஸ் சாகி சிவா, ஸ்ரீகாந்த் தெரிகரன், அதுக்கப்புறம் வந்து அனல் ஆகாஷ், சத்யபிரகாஷ், இவங்க யாரும் இங்க இல்லை. பட் அவங்க எல்லோருக்கும் என்னோட நன்றி. அவங்களோட பாடல்கள் திரையில வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு டெபியூ கம்போசரா அவங்க இந்த படத்துல அவங்களோட பங்களிப்பை ரொம்ப சிறப்பா செஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. மீடியா மேசன் டீமுக்கு நன்றி. அப்புறம் இந்த மியூசிக்கை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்த எனக்கு பவித்ராக்கு நன்றி. அப்புறம் ஜிப்ரான் சார், இன்னைக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனால அவர் இங்க வர முடியாம போச்சு. அதுக்கு காரணம் நான் தான். இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசை வந்து எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பின்னணி இசைக்கு போதுமான கால அவகாசம் அவருக்கு நான் கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஐட்ரேஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். படம் ஃபுல்லா
இந்த படத்தை டிராவல் பண்ண. ஏன்னா இந்த படத்துல அதிக நேரம் வந்து டயலாக்ஸ் இல்லாம அதிக நேரம் வந்து என்ன சொல்றது, மியூசிக்கலாகவே ரொம்ப நேரம் டிராவல் பண்ற மாதிரியான சீக்வன்சஸ் இருக்கு. ஒரு சே சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு 10 சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த டென்ஷனை இன்னைக்கு சீட் எட்ஜ்ல நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு விஷுவல் முக்கியமோ அதுக்கு சரி சம அளவு அந்த இசையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய ரீ ரெக்கார்டிங் மிக்சர் தபஸ் நாயக் சார். ஏன்னா அவர் தான் குபேராகும் மிக்சர். 2 படமும் ஒரே நாள்ல ரிலீஸ். அந்த மனுஷன் வந்து தூக்கம் இல்லாம வேலை செஞ்சனால தான் இந்த படம் டைமுக்கு வந்தது. தபஸ் நாயக் சாருக்கு ஆரம்பிச்சு என்னுடைய சவுண்ட் டிசைனர் பிரதாப்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு டப்பிங் பண்ணி கொடுத்த திலீபன் அவருடைய அசிஸ்டன்ட்ல ஆரம்பிச்சு, எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்த ஜிப்ரான் சார் வரைக்கும் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு பிக்சர் முக்கியமோ அதுக்கு சம அளவு எனக்கு சவுண்டு முக்கியம். அதனால யூஸ்வலா அவங்களுக்கான அங்கீகாரமும் அந்த உழைப்புக்கான வேலிடேஷனும் கிடைக்காம போகும். ரொம்ப பிரதானமா நீங்க இதை எழுதணும். தமிழ் சினிமால நீங்க சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ் நமக்கு இந்தியாலேயே ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இருந்திருக்காங்க. அது ஸ்ரீதர் சாரா இருக்கட்டும், இல்லை ஏஎஸ் லட்சுமி நாராயண் சாரா இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மிக்சிங் இன்ஜினியர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து போனவங்க. ஸோ அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் தரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியில ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா வந்ததுக்கு என்னோட என்டையர் சவுண்ட் டீம் காரணம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜிப்ரான் சார் டு தபக் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நடிகர்கள் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதர்வா அண்ட் நிமிஷா, உண்மையிலேயே திவ்யா ஆனந்த கதை வந்து திரைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த கதை என்கிட்ட பல வருடங்களாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த கதை வந்து ஓரளவுக்கு தெரியும். பட் இந்த கதையுடைய மையத்தை ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்கிட்டதும், ஒரு டைரக்டர் அந்த அலைவரிசையோட வந்ததும், அது சாத்தியப்பட்டது எப்படின்னா அதுக்குள்ள வந்து ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் வரும்போதுதான். இப்போ நிமிஷாவை எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு நிமிஷாக்கான அறிமுகம் வந்து தொண்டி முதலும் படம் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வரும் ஃபஹத் ஃபாசிலோட. இவங்க வந்து அவங்க கிட்ட கேசுவாங்க, நீ செயின் எடுத்து வாயில போட்டதை நான் பார்த்தேன், நீ பொய் சொல்ற அப்படின்னு சூரஜ் வெங்காயமோட ஒரு பக்கத்துல இருப்பாரு. கோவமா வந்து ஃபகத் கிட்ட வந்து அவங்க நடிப்பாங்க. நான் உண்மையிலே ஆச்சரியமா பார்த்தேன். ஃபகத் என்பது ஒரு மாபெரும் நடிகன். நிமிஷாவுக்கு வந்து அது முதல் படம். அவங்க அந்த நடிகைக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒரு ஆர்டிஸ்டால கான்ஃபிடென்ட்டா தைரியமா முதல் படத்துல கொடுக்க முடியும்னா அப்போ இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நான் நயட்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன். நயட்டுலேயும் வந்து எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. கிரேட் இண்டியன் கிச்சன், ஒரு வாட்டியும் அந்த கிச்சனுக்குள்ள அவங்க போகும்போதும் அவங்க அனுபவிச்ச அந்த வழியை நானும் அனுபவிச்சேன். ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் சித்தால பார்த்துருக்கோம், ஜிகர்தண்டால பார்த்துருக்கோம், மாலிக்ல பார்த்துருக்கோம். நிமிஷாவிடம் இருப்பது ஒரு விதமான வரம். நடிப்பை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அதோடைய சிறப்பும் கூட. நீங்க எல்லாரும் அவங்கள ஒரு பயங்கரமான ஆக்டர்னு சொன்னதுல 1% கூட அவங்களோட மைண்ட்ல ஏறல. இப்ப அவங்க மைண்ட் எல்லாம் என்ன இருக்குன்னா, இன்னொரு ஷூட்டுக்கு போனோம், அங்க ஒரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், இவன் என்ன இவ்வளவு போட்டு பேசிட்டு இருக்கானே, நீ எல்லாம் தேவையில்லை, நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன், என்ன விடு, நான் ஷூட்டிங் போறேன், அதானே சாரு அண்ணாட்ட சாரி சொல்லிடலாமா சாரு அண்ணாக்கு. ஸோ இந்த 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 இன்னசென்ஸ் இருக்குல்ல, இந்த அன்பு இருக்குல்ல, அது ஒரு பியூரான ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி. அவரோட எண்ணம் வந்து சரியான இடத்துல இருக்கு. இந்த படத்தை வந்து இவ்வளவு என்ன சொல்றது, இவ்வளவு பேருக்கு போய் ரீச் ஆகுற அளவுக்கு இவ்வளவு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு இந்த படத்தை பத்தின விளம்பரங்களை கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு உங்க அளவுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா தெரிகிற அளவுக்கு செஞ்சிருக்கிறாருன்னா அதுக்கு எங்க ப்ரொடியூசருடைய சரியான திட்டமிடலும், இந்த படத்தை மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கையும், இந்த பப்ளிசிட்டிக்கு அவர் செலவு பண்ணதும் அதுதான் வந்து எங்களுக்கு காரணம். அதனால என் ப்ரொடியூசருக்கு வந்து இந்த படத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கும், இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கும், எங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கும் என்னுடைய ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சாருக்கு நன்றி. அவங்களோட மனைவி ஜெயந்தி அம்பேத்குமாருக்கு நன்றி. இந்த படத்துல ஆஃபீஸ் அசிஸ்டண்டா இருந்து இந்த வேலைகளை ஃபுல்லா முடிச்சு கொடுத்த ஸ்ரீ பசங்களுக்கும், ஜெனரல் மேனேஜர் ஏஜிஎம் சுபு சார், அப்புறம் வந்து ஷர்மா, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தினோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு பாலா, அவர் தான் என்ன அம்பேத் சார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு, அவருக்கு நன்றி. யாரையாவது விட்டுட்டானாலும் தெரியல. யுவராஜ் எப்பா சண்டை, வா தயவு செய்து வா, இவன் மேல வா. இல்ல 4 நாளா வந்து நாங்க ஊரா போனோம். எங்க ப்ரொடியூசர் எவ்வளவுதான் பப்ளிசிட்டி பண்ணாலும் எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் யுவராஜ் இல்லைன்னா என்னால வந்து இந்த 4 நாள் நிம்மதியா இருந்திருக்க முடியாது. அதர்வா இப்ப வாப்பாங்க, அதர்வாவாலையும் இருக்க முடியாது. யுவராஜோட ஒர்க் பண்ணதான் முதல் படம். ஏன்னா எனக்கு நல்ல பழக்கம். ஒரு விஷயம் நான் வந்து யுவராஜ் பத்தி இங்க சொல்லணும், நல்ல வேலை நான் மறந்துருப்பேன். அதாவது நான் இந்த 4 நாளா யுவராஜ் கூடவே டிராவல் பண்றேன். ஒரு வீடியோ நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க, பிராட்காஸ்ட் பண்றீங்க, இல்ல ஒரு யூடியூப்ல ஒரு படத்தோட ரிவ்யூ போடுறீங்கன்னா, நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா, இப்ப இவங்க ஒரு படம் நடிக்கிறேன்னா, இவங்க எல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் அ ஹெல்தி ஈகோ சிஸ்டம்.
நிறைய நல்ல சினிமா வரணும், அந்த சினிமாவை எல்லாரும் நல்லா பார்க்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த சினிமா மூலமா மக்கள் பயனடையணும், அதை ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷனா ஒரு ரிவ்யூவர் பேசணும், அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லணும். நம்ம அனைவருடைய கூட்டு முயற்சியினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னா இந்த சினிமாங்கிற ஈகோ சிஸ்டத்தை ஒரு பாசிட்டிவான, ஒரு ஹெல்த்தியான, ஒரு நல்ல ஈகோ சிஸ்டமா மாத்துறது தான். அதுக்கு எல்லா சைட்ல இருந்தும் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, எங்களுக்கு தேவைப்படுது. நீங்க எழுதிய ஒவ்வொரு ரிவ்யூ நான் படிச்சேன், நீங்க பேசின ஒவ்வொரு ரிவ்யூ நான் கேட்டேன், உங்களுடைய ஒவ்வொரு வரியும் நான் வேல்யூ பண்றேன். உங்களுடைய நீங்க நிறைகள்னு சொல்ல விஷயங்களை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம், குறைகள்னு சொன்ன விஷயத்தை நாங்க இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். ஆனா அதே நேரத்துல ஒரு இயக்குனரா ஒரு ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு நான் வைக்கக்கூடிய குறிக்கோள் என்னன்னா, ஒரு ரிவ்யூங்கிறது ஒரு நிறுவனம் சார்ந்ததா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ரசனை சார்ந்ததா, இல்ல நீங்க ஸ்பாயிலர்னு சொல்றதுல மைல்டுனா எவ்வளவு மைல்டு, அதோட அளவுகோல் என்ன, இல்ல ஸ்பாயிலர்னா அதோட அளவுகோல் என்ன, இந்த அளவுகோலை யார் தீர்மானிக்கிறது? இல்ல இப்ப நீங்க ரிவ்யூ சொல்லும் பொழுது அந்த ரிவ்யூவோட நோக்கம் என்ன? ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு போறதா வேண்டாமா, இல்ல இந்த படத்தினுடைய வணிகத்துல ஏதாவது இடைஞ்சல் இருக்குமா, இல்ல இந்த படம் எந்த சூழல்ல என்ன ஒரு அமைப்புல உருவாக்கப்பட்ட படம், ஏன்னா நீங்க பல வருஷமா இருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்க கணக்குல எடுத்துட்டு ரிவ்யூ பண்றீங்களா அப்படின்னு எனக்கு அந்த ரிவ்யூ பார்க்கும்போது ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. இந்த என்டையர் படம் ஃபுல்லா நான் போன 3 படங்கள் அதை பெருசா நான் அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஒவ்வொரு ரிவ்யூவும் பார்த்தேன், ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்ணேன். ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன சொல்றது அனுபவம் வித்தியாசமா இருந்தது. சென்னையில ரிவ்யூ பண்றவர், ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில ரிவ்யூ பண்றவர், ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ரிவ்யூ பண்றவர், ஒரு தமிழ் யூடியூப் சேனலுக்கு ரிவ்யூ பண்றவர். ஸோ உங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு 50 பேராலேயே ஒரு படம், இந்த படம் இல்ல, ஒரு படத்துக்கு ஒரு ஒருமித்த கருத்தை ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்துல இந்த பக்கம் இருக்கிற நாங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஸோ வி வுட் லைக் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் ஹேண்ட் ஷேக். நாங்க பாதி தூரம் வரோம், நீங்க பாதி தூரம் வாங்க. வில் ஹேண்ட் ஷேக், வில் அண்டர்ஸ்டாண்ட் விச் கண்டென்ட், எந்த படம் எந்த கதை இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு தேவை, அதை எப்படி பிரசன்ட் பண்ணா நம்ம எல்லாரும் சேர்ந்து சினிமாவை ஒரு படி அடுத்ததுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கவும் பேசவும் ஆசையா இருக்கேன். அடுத்த வர காலகட்டங்கள்ல அது நடக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிரகாரம் என்னுடைய அடுத்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து என்னுடைய 4 படங்களுக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். நன்றி.